பெறுநர்களுக்கு சிறப்பு உதவி நிதி தொடர அரசு இசைவு. ஓய்வு பெற்றவர்களின் நலன் பேணப்படும். வறியோருக்கு வழங்கப்படும் உதவிகளில் இன பாகுபாடு இல்லை. தேவைக்கு ஏற்ப பகிர்ந்தளிப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சாலை கட்டணத்துக்கு விலக்கு. அடுத்த வாரம் 2 நாள்கள் டோல் இலவசம். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கயல்விழி இளங்கோவன். பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதிய பெறுநர்களுக்கும் சிறப்பு உதவி நிதியை தொடர்ந்து வழங்க அரசு இசைந்தது. அது குறித்து நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பணி ஓய்வு பெற்றவர்களின் நலனை பாதுகாக்க அவர்களுக்கு கூடுதல் நிதி வழங்கப்பட உள்ளது. அதிகரிக்கும் வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்க அந்த தொகை அவர்களுக்கு பெரும் உதவியாக அமையும் என டத்துஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். ஈசான் கொள்கைக்கு ஏற்ப மடானி அரசு தொடர்புடைய தரப்பின் நலனில் அக்கறை செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் பொதுச்சேவை ஊதிய முறை சீரமைப்பு அதிகாரப்பூர்வமாக நடப்புக்கு வந்தது. அதன் வழி ஓய்வூதிய பெறுநர்களின் கடைசி சம்பள விகிதம் அடிப்படையில் அவர்களுக்கான சிறப்பு உதவி நிதியை அரசு தீர்மானிக்கும் என டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். பொதுச்சேவை ஊழியர்களின் ஊதிய முறை சீரமைக்கப்பட்டதைப் போல தனியார் நிறுவனங்களும் தத்தம் பணியாளர்களின் சம்பளத்தை உயர்த்த பரிந்துரைக்கப்படுகின்றனர். பொதுச்சேவை ஊதிய முறை சீரமைப்பை தனியார் துறைகள் எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். அதற்கு பெருமளவில் பணச்செலவு ஏற்படும் போதிலும் தொழிலாளர்களின் நலனை பேண நிறுவனங்கள் அதனை செய்யலாம் என டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சியடைகிறது. அதனால் வாழ்க்கை செலவினமும் உயர்கிறது. நடப்பு சூழலுக்கு ஏற்ப மக்களின் வருமானமும் உயர்வது அவசியம் என பிரதமர் கூறினார். நாட்டில் வறிய நிலையை துடைத்தொழிக்க வழங்கப்படும் நிதியில் இன பாகுபாடு இல்லை. குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் தேவைக்கு ஏற்பவே உதவிகள் பகிர்ந்தளிக்கப்படுவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தினார். வறிய நிலை மக்களுக்கான உதவி திட்டங்களில் இன உணர்வுகளுக்கு இடம் அளிக்கக்கூடாது. அவர்கள் அனைவருக்கும் மலேசியர்கள் எனும் அடிப்படையில் உதவிகள் வழங்கப்படுவதை பிரதமர் சுட்டினார். மக்களின் வருமானம், வாழ்க்கை செலவினம் போன்ற கூறுகள் மட்டுமே கணக்கில் கொள்ளப்படுகின்றன. தலைநகரில் உள்ள வறியோரில் பெரும்பான்மையினர் இந்தியர்கள். அவர்களுக்கு அமானா இக்தியார் வாயிலாக வழங்கப்படும் உதவியில் இன பாகுபாடு இல்லை என அவர் விளக்கினார். முன்னதாக கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டத்துஸ்ரீ அன்வார் இவ்விவரங்களை வெளியிட்டார். புதிய அதிபரின் நிர்வாகத்தில் இயங்க இருக்கும் அமெரிக்காவுடன் இருவழி உறவை நிலைநிறுத்த மலேசியா உறுதியாக உள்ளது. டொனால்ட் டிரம்பின் அரசுடன் பேச்சு வார்த்தைகளை மேற்கொள்ள ஆயத்தம் என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். மடானி அரசின் பேச்சாளர்கள் வெள்ளை மாளிகையுடன் பேச்சுகளை தொடங்கியுள்ளனர். இதுவரையிலான பேச்சுகள் நேர்மறையாக உள்ளதை பிரதமர் சுட்டினார். வர்த்தக வாய்ப்புகளையும் முதலீடுகளையும் கருத்தில் கொண்டு அமெரிக்காவுடனான இருவழி உறவை வலுப்படுத்த தமது அரசு முனைந்து வருவதாக டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். ட்ரம்ப் வணிகத்துறையில் நெடிய பட்டறிவை கொண்டவர் என்றார் அவர். வட்டார நாடுகளிடையே சுமூகமான உறவை நீட்டிக்கும் அதே வேளையில் அந்த வல்லரசுடன் நேர்மறையான உறவை கொண்டிருக்க மலேசியா எண்ணம் கொண்டுள்ளது. அதன் வழி நாட்டின் பொருளாதாரம் மேலும் வலுப்பெறும் என டத்துஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். லங்காவியில் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவையும் தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்சின் ஷினாவத்தையும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்திக்க உள்ளார். வியூக திட்டங்கள், ஆசியான் மேம்பாடு ஆகியவை குறித்து அந்த சந்திப்பில் பேசப்படும்.
வரும் திங்கட்கிழமை இந்தோனேசிய அதிபரை பிரதமர் சந்திக்க உள்ளார். 26ஆம் நாள் அவர் தக்சீனை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இருவழி விவகாரங்கள் பற்றி அந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்படும். மலேசியா குறித்த ஆசியான் கருத்தும் அது தொடர்பான விடயங்களும் பகிரப்படும் என பிரதமர் கூறினார். 26ஆம் நாள் தக்சீனுடனான சந்திப்பின் போது அவரது கருத்தும் கேட்டறியப்படுவதோடு வட்டார விவகாரங்கள் கூட்டு சவாலை கையாளும் வழிகள் குறித்தும் பேசப்படும். இருவழி உறவை வலுப்படுத்துதல், ஆசியானுக்கான பங்கும் குறித்து இந்தோனேசிய அதிபருடன் தாம் பேசவிருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். நாடு 2025 ஆசியானுக்கு தலைமையேற்க உள்ள நிலையில் தமது அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசகராக தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்சின் ஷினாவாட்டை நியமித்துள்ளது. மியான்மர் நெருக்கடிக்கு சரியான தீர்வை எட்ட துணை புரியும் என டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். ஆசியானை மேம்படுத்தும் அவரது கடப்பாட்டையும் அது புலப்படுத்துகிறது. எனினும் ஆசியானின் அதிகாரப்பூர்வ செயற்குழு மற்றும் அதன் செயல்பாட்டில் தக்சினின் ஈடுபாடு இராது. ஆசியான் தலைவர்களுடன் நல்லுறவையும் பரந்த அனுபவத்தையும் கொண்ட அவரின் ஆலோசனையை பெறுவதின் வழி சிறந்த தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த முடியும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் உறுப்பு நாடுகளுடன் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த தக்சீனின் ஆலோசனைகள் துணை புரியும் என டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அடுத்த வாரம் 2 நாட்கள் சாலை கட்டணத்துக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. வரும் 23ஆம் தேதி நள்ளிரவு மணி 12:01 தொடங்கி 24ஆம் தேதி இரவு மணி 11:59 வரைக்கும் பயனர்களுக்கு டோல் கட்டணம் இலவசமாக்கப்படுவதை பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்கள் அந்த சிறப்பு சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து சாலை கட்டண சாவடிகளும் இதில் உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஜொஹோர் தஞ்சங்குபாங் டோல் சாவடியில் மட்டும் கட்டணம் வசூலிக்கப்படும். மக்கள் நலனை முன்னிறுத்தி முதல் வகுப்பு வாகனங்களுக்கு மட்டும் இந்த சலுகையை வழங்கியுள்ளது மதானி அரசு. அதற்காக 3 கோடியே 80 லட்சம் ரிங்கிட் நிதி செலவிடப்படும் என டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் கூறினார். பெருநாள் காலங்களில் நிலவும் சாலை நெரிசலை தவிர்க்க பயணத்தை விவேகமுடன் திட்டமிடும்படி டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் அறிவுறுத்தினார். இதனிடையே கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் கணித்துள்ளது. குறிப்பாக கிழக்கு கரை, வடக்கு மற்றும் தென் மாநிலங்களை நோக்கி செல்லும் நெடுஞ்சாலைகளில் கிறிஸ்துமஸ் மற்றும் பள்ளி விடுமுறையை முன்னிட்டு நாள் ஒன்றுக்கு 25 லட்சம் வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவற்றுள் 21 லட்சம் வாகனங்கள் பிளஸ் நிறுவனத்தின் கீழ் உள்ள நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும். கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலை, முதல் மற்றும் 2ஆம் கட்ட கிழக்கு கரை நெடுஞ்சாலை உட்பட மேற்கு கரை நெடுஞ்சாலை ஆகியவற்றிலும் அதிகமான வாகன ஓட்டிகள் பயணிப்பர் என கணிக்கப்பட்டுள்ளது. நீண்ட தூர பயணங்களை உட்படுத்திய பேருந்துகளில் 2ஆம் ஓட்டுநரை நியமிக்க வேண்டும். குறிப்பாக பெருநாள் காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க பேருந்து நிறுவனங்களுக்கு போக்குவரத்து துணை அமைச்சர் டத்தோ ஹாஸ்பி அபிபோல்லா நினைவுறுத்தினார். வெகுதூர பயணத்தின் போது அல்லது கடுமையான நெரிசல் ஏற்படும் போது 2 ஓட்டுநர்கள் இருந்தால் பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதேவேளையில் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்படுவதையும் தவிர்க்க முடியும் என டத்தோ ஹாஸ்பி தெரிவித்தார். விபத்து ஏற்படாமல் தவிர்க்க பேருந்து ஓட்டுநர்கள் சாலை விதிமுறைகளை பின்பற்றுவதை சாலை போக்குவரத்து துறையினர் உறுதி செய்வர் என துணை அமைச்சர் விவரித்தார். பயணத்தின் போது ஓட்டுநர்கள் திறன்பேசியை பயன்படுத்தாமல் இருப்பதை மட்டுமின்றி வேறு தவறுகளை செய்யாமல் இருப்பதை கண்காணிக்க அதற்கேற்ற உத்திகள் கையாளப்படும் என்றார் அவர். அதேவேளை சாலை பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துணர்த்தும் முகாம்களும் அவ்வப்போது நடத்தப்படுவதாக டத்தோ ஹாஸ்பி கூறினார். 1998 தொடர்பு பல்லூடக சட்டம் திருத்தம் செய்யப்படுவதால் இணைய பயனர்களுக்கு பாதுகாப்பான நட்புறவான சூழலை ஏற்படுத்த முடியும். அதன் வழி மக்களின் கருத்துரிமை முடக்கப்படாது என தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெளிவுபடுத்தினார்.
இணைய பாதுகாப்பு தொடர்பிலான அந்த சட்டத்திருத்தம் கூடிய விரைவில் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும். சமூக ஊடகங்களில் தொடரும் குற்றச் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே அந்த சட்டம் திருத்தம் செய்யப்படுகிறது. குறிப்பாக அந்த வகை இணைய குற்றச் செயல்களை களைய சமூக வலைதள வழங்குநர்களின் ஒத்துழைப்பு அவசியம் என ஃபமி குறிப்பிட்டார். சில குற்றங்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்பட உள்ளதை அமைச்சர் சுட்டினார். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதன் வழி மக்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதை குறைக்கலாம் என அவர் கோடி காட்டினார். மடானி அரசு மக்களின் பேச்சு சுதந்திர உரிமைகளை தற்காக்கும் என ஃபமி உறுதியளித்தார். இந்திய நாட்டவருக்கு 2026 டிசம்பர் இறுதி வரை விசா விலக்களிப்பை நீட்டிக்கும் முடிவுக்கு நல்ல வரவேற்பு கிட்டியுள்ளது. அந்த நடைமுறை செயல்படுத்தப்படும் வேளை பாதுகாப்பும் அதிகரிக்கப்படும் என குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷபான் தெரிவித்தார். அயல் நாட்டவரின் வருகையால் வருவாய் பெருகுவதோடு உள்நாட்டவருக்கும் அது வேலை வாய்ப்பை அதிகரிப்பதை அவர் சுட்டினார். அதேவேளை பாதுகாப்பு கூறுகளில் தமது தரப்பு தயவு காட்டாது அவற்றை உறுதிப்படுத்தும் முயற்சி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். வெளிநாட்டவரின் வருகை சுற்றுலாத்துறையையும் மறைமுகமாக உந்தச் செய்யும் என அவர் கருத்துரைத்தார். விசா விலக்களிப்பு திட்டத்தின் கீழ் இதற்கு முன்னர் 2023 டிசம்பர் முதல் நாள் தொடங்கி இவ்வாண்டு இறுதி வரை விசாவுக்கான விலக்கு நடப்பில் இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் நாடு வளர்ச்சி கண்டு வரும் நிலையில் தமிழ் கல்வியும் அதற்கு ஈடாக முன்னேற வேண்டும் எனும் அவா மிகுந்துள்ளது. தமிழ் மொழியையும் தமிழ் கல்வியையும் மேம்படுத்தும் இலக்குடன் மலர்ந்தது 3ஆம் தமிழ் கல்வி வளர்ச்சி மாநாடு. மலேசிய தமிழ் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் 3வது முறையாக இம்மாநாடு ஏசிய பசிபிக் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. தேவையும் தீர்வும் என்ற கருப்பொருளையொட்டி 17 கல்வியாளர்கள் பல கோணங்களில் தங்களின் கருத்துக்களை முன்வைத்தனர். தமிழ் கல்வியில் ஏற்படும் முக்கிய சவால்களையும் வாய்ப்புகளையும் கண்டறிதல், தமிழ் கல்வியை தரமுயர்த்தும் புதிய அணுகுமுறைகளை ஆராய்தல், தமிழ் பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகரித்தல், SPM, STBM மாணவர்களுக்கு தமிழ்மொழி இலக்கிய பாடத்தை போதிப்பதில் ஏற்படும் சிக்கலுக்கு தீர்வுகளை முன்மொழிதல், இடைநிலை பள்ளி மாணவர்களிடையே தமிழ்மொழி இலக்கிய பாடத்தை ஊக்குவித்தல் ஆகிய கூறுகள் இன்றைய மாநாட்டில் முன்னோக்கப்பட்டன. இந்த மாநாட்டில் நாங்கள் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அனைத்தும் முறையாக பட்டியலிடப்பட்டு அது குறித்து ஒரு சில கூட்டங்கள் நடைபெற்று, அதாவது வட்டமேசை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். அதன் பிறகு அந்த செய்தியை நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொண்டு சென்று அமைச்சருக்கும் துணை அமைச்சருக்கும் கல்வி அமைச்சருக்கும் கல்வி துணை அமைச்சருக்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பேரவா தான் இந்த மாநாட்டோட விளைவாக அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். கடந்த ஆண்டு நடைபெற்ற தமிழ் கல்வி வளர்ச்சி மாநாட்டின் இறுதியில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அமைச்சு அங்கீகரித்துள்ளது. அது மாநாட்டின் வெற்றியை காட்டுவதாக முனைவர் செல்வஜோதி உவகை தெரிவித்தார். 2வது மாநாட்டில் மிக முக்கியமான ஒரு வெற்றியாக நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், அந்த மாநாட்டில் தமிழ்மொழி காப்பகம் என்று மலேசியாவில் ஒரு அமைப்பு இயக்கம் அமைய வேண்டும் என்ற ஒரு தீர்மானமாக அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே இன்று கல்வி துணை அமைச்சர் கீழே தமிழ்மொழி காப்பகம், மலேசிய தமிழ்மொழி காப்பகம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பு குறிப்பாக தமிழ்மொழியோடைய மேம்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மொழிபெயர்ப்பு நடவடிக்கைகள், கலைச்சொல்லாக்க நடவடிக்கைகள், இலக்கண பயிற்சி மற்றும் தொழில்நுட்பம், தமிழ் சார்ந்த தொழில்நுட்பம், பிறகு இலக்கியங்கள் சார்ந்த ஆய்வுகளும் தொடர்ந்து நடந்த வண்ணமாக அமைகின்றது. குறிப்பாக இந்த அடுத்த நடவடிக்கையாக நாங்கள் வெளியிடவிருப்பது என்னவென்றால், இதில் அறிவியல் கணிதம் பாடம் தமிழ் மொழியில் கற்பிக்கின்ற சூழலில் கலைச்சொற்கள் பயன்பாடு கொஞ்சம் சவாலாக இருக்கின்றது. ஆக இந்த தமிழ் மொழி பாட அறிவியல் கணித பாட புத்தகத்தில் இருக்கின்ற கலைச்சொற்கள் அனைத்தையும் தொகுத்து நாங்கள் வெளியிடவிருக்கின்ற கூடிய விரைவில். அயல் நாடுகளிலும் தமிழ் மொழியின் தாக்கம் பரவியுள்ளது. அந்த வகையில் சீனாவைச் சேர்ந்த மலாயா பல்கலைக்கழக மாணவி ஆடல் அரசியின் தமிழ் புலம் பேராளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கல்வியாளர்கள், தமிழ் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். அழகு தொழிலில் புதிய சாத்தியங்கள். இந்திய மகளிர் அதனை நன்கு கற்றுத்தேர பல வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படுகின்றன.
பண்டார் துன்ராசா தொகுதி மாய்கா மகளிர் பிரிவு இந்திய பெண்களுக்கான ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன் இமை சீர்மை ஒப்பனை பயிற்சி பட்டறையை ஏற்பாடு செய்தது. 3 நாட்கள் நடைபெற்ற அந்த பட்டறையின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நம்ம தமிழங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா இது கற்றுக்கிட்டாங்கன்னா நிறைய லேடிஸ் வெளியே கடை தோந்து தான் இது பிஸ்னஸ் பண்ணணும்னு கிடையாது. வீட்டிலே சின்னதாக ஒரு ரூமை அவங்க ஆரம்பித்து இந்த பிஸ்னஸ் அவங்க செய்யலாம். இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சாரி அப்படி வைக்கிறாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் என்றைக்குமே நம்ம ஆன்லைனில் கொண்டு வர முடியாது, ப்ரோமோட் தான் பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் மக்கள் அவங்கள தேடி வந்து தான் ஆகணும். அதனால் இந்த உதவி திட்டத்தை நான் பெண்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் கொண்டு தான் இந்த ஒரு கோர்ஸை நான் ரன் பண்ணுது. கடந்த டிசம்பர் 11 முதல் 13ஆம் நாள் வரை நடைபெற்ற அதன் முதற்கட்ட பயிற்சியில் 23 மகளிர் பயனுற்றனர். டிசம்பர் 18 முதல் நேற்று வரை நடைபெற்ற 2ஆம் கட்ட பயிற்சியில் 22 பங்கேற்பாளர்கள் கலந்து பயனடைந்தனர். என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 5 இயர்ஸ் பேக் கையை எம்பிடேட் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் ஒண்டி தான் இந்த வீட்டில் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மூலிமா எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் இந்த காஸ்க்கு நான் வந்தேன். ஸோ இந்த மாதிரி காஸ் நடந்துச்சுன்னா எல்லாரும் யார் இந்த மாதிரி சிங்கிள் மாதரோ இல்லை யார் கஷ்டப்படுறாங்களோ இந்த மாதிரி காஸ்ட்டில் இந்த மாதிரி இலவசமான காஸ்ட்டில் கற்றுக்கலாம். எனக்கு வயசு கொஞ்சம் கூட, ஸோ எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்னதுன்னு நான்லாம் கொஞ்சம் 2-3 தரம் அவங்களுக்கு சர்ச் பண்ணி கடைசி நேரத்தில் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம பல வருஷமாக இந்த பிரைடல் லைனில் தான் இருக்கிறோம். இப்போ இந்த ஐலேஸ் நம்ம இதுதான் தரம் இவ்வளோ நுணுக்கமாக இவ்வளோ ஒரு பக்குவமாக அவங்க எங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரே நாளில் எங்களுக்கு இந்த நுணுக்கத்தை சொல்லி கொடுத்து 3ஆவது நாளே நம்ம இன்னொருத்தவங்க முகத்தில் கை வச்சு செய்கிற அளவுக்கு அந்த பக்குவம் பழக்கத்தை அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த அதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு அந்த 3 நாள் ஆக்சுவலி பத்தாத டைம் தான். பட் இருந்தாலும் அதை அவங்க பொருட்படுத்தாமல் நல்ல ஒரு முறையில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஐலேஷ் கிளாஸ் 0 நாலேஜ் மேக்கப் ஆர்டிஸ்ட். பட் எனக்கு ரொம்ப ஆசை ஐலேஷ் கற்றுக்கணுன்னு. பட் நான் வெளியில் தேடினப்பெல்லாம் 1000-2000க்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ இங்கே நான் பார்த்தேன், சரி ஒரு ஃப்ரீ கிளாஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரி எந்த அளவுக்கு இருக்கலாம்னு சொல்லி தான் நான் வந்தேன். பக்கத்துலேயே கைட் பண்ணாங்க, எப்படி செய்யணும், எதை பாய்க்கணும் எது பாய்க்கக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப கைட் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் சிங்கிள் மாதர். எனக்கு கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் ஸ்டேஜ் 3 சிங்கிள் மதர்ஸ்க்கு. அப்புறம் என்ன மாதிரி உள்ள எல்லாத்துக்கும் அவங்க உதவியாக கொடுத்தாங்க. உதவி 1 by 1 கரெக்டாக எல்லாமே சொல்லி கொடுத்து, இதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன வேணும், இந்த பொருளெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 2வது கோர்ஸ் இதுக்கு அந்தாண்டியும் மாஸ்டர் கிளாஸ் சொல்லி கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நான் டோர் டு டோர் சர்வீஸ் தான் பண்ண போகிறேன். அழகு துறையில் திறமையை வளர்க்க விரும்பும் பெண்களுக்கு இந்த பயிற்சி களம் அமைத்துள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் B40 மாணாக்கர் 3426 பேருக்கு ஸ்லாங்கூர் மாநில அரசு பள்ளி பேருந்து கட்டணமாக 10,27,800 ரிங்கிட்டை வழங்கியுள்ளது. அந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்த ஸ்லாங்கூர் மாநிலத்தின் 99 தமிழ் பள்ளிகளில் புஸ்தாரி ஜயா தமிழ் பள்ளியும் ஒன்று. வறிய குடும்பங்களை சேர்ந்த 50 மாணவர்களுக்கு பள்ளி பேருந்து கட்டணமாக தலா 300 ரிங்கிட் வழங்கப்பட்டது. புஸ்தாரி ஜயா தமிழ் பள்ளியில் B40 தரப்பை சேர்ந்த மாணவர்கள் அதிகமானோர் பயிலும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் துல்லியமாக ஆராயப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட வறிய நிலை மாணாக்கருக்கு இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது. இதன் வழி தேவை அதிகம் இருப்போருக்கு இந்த உதவி சென்றடைவதை உறுதி செய்ய முடிவதாக பள்ளி தரப்பு தெரிவித்தது. மக்களின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கும் அதேவேளை வறுமையின் பிடியில் இருந்து அவர்களை மீட்கும் இலக்குடன் மதானி அரசு இவ்வாறான முனைப்புகளை நாடு முழுவதும் செயல்படுத்தி வருகிறது. உரிய முயற்சியுடன் அரசாங்கத்தின் வறுமை ஒழிப்பு திட்டங்களை அணுகி ஆக்ககரமாக செயல்பட்டால் உரிய பலனடைவதை உறுதி செய்யலாம். தாய்லாந்து நராத்திவாட் சிறையில் உள்ள 6 மலேசியர்களிடம் இருந்து இதுவரை புகார்கள் பெறப்படவில்லை. சிறையில் இடப்பட்ட கடந்த 50 நாட்களில் அவர்கள் எந்தவித அழுத்தத்தையும் எதிர்கொள்ளவில்லை என சிறை இயக்குநர் சூப்பரிண்டென்டன்ட் சூரின் சந்தேப் தெரிவித்தார்.
பாங்காக்கில் பெண் கைதிகளுக்கு என நிர்ணயிக்கப்பட்ட விதிகளுக்கு உட்பட்ட குறிப்பிட்ட சிறைச்சாலை இயங்குகிறது. இதர பகுதிகளைப் போலவே குறிப்பிட்ட சிறையில் உள்ள கைதிகளும் நடத்தப்படுகின்றனர். சம்பந்தப்பட்ட கைதிகள் அயல் நாட்டினர் என்பதால் அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படாது என சூப்பரிண்டென்டென்ட் சுரின் விளக்கினார். எனினும் அவர்கள் அறுவரும் பெண்கள் என்பதால் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படுகிறது என்றார் அவர். கைதிகளை நேரில் சந்தித்து அவர்களோடு உரையாடுவதை தாம் வழக்கமாக கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாதம் 1ஆம் தேதி சுங்காய்கோலோ வட்டாரத்தில் போலீஸ் போதைப்பொருள் சோதனையில் ஈடுபட்ட போது குறிப்பிட்ட 6 மலேசியர்கள் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக நராத்திவாட் சிறையில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் சூப்பரிண்டென்டென்ட் சுரின் இவ்விவரங்களை வெளியிட்டார். சூடானில் அனைத்துலக உணவு திட்ட பணியாளர் 3 கொலைக்கு ஐநா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அவர்களது மரணம் தொடர்பில் முழுமையான புலனாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அந்த உலக ஒன்றிய பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டரஸ் தெரிவித்தார். சூடான் ப்ளூ நைல் மாநிலத்தில் கடந்த 19ஆம் நாள் அனைத்துலக உணவு திட்ட அலுவலகத்தில் தொடுக்கப்பட்ட வான் தாக்குதலில் அதன் பணியாளர் 3 கொல்லப்பட்டனர். அந்த வன் செயலுக்கு ஐநா பொதுச் செயலர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருப்பதாக அவரின் பேச்சாளர் ஸ்டீவன் ஜுஜாரிக் கூறினார். அவரின் குடும்பத்தாருக்கு ஐநா ஆறுதலையும் இவ்வேளையில் தெரிவித்தது. ஐநாவின் பொது வசதிகள், பணியாளர்கள், மாந்தநேய உதவிகள் நல்குவோர் ஆகியோர் மீது கட்டவிழ்க்கப்படும் வன் செயல்களை அவர் கடுமையாக சாடினார். சூடானில் மூண்டுள்ள பயங்கரவாத கனலால் மக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இன்னலின் பிடியில் அகப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். அவர்களுக்கு ஐநா பணியாளர்கள் மாந்தநேய உதவிகள் நல்கி வருகின்றனர். உதவி பணியாளர், பொது வளாகங்கள், மாந்தநேய உதவிகள் யாவற்றையும் பாதுகாக்கும் கடமை அனைத்து தரப்புகளுக்கும் இருப்பதாக குட்டரஸ் வலியுறுத்தினார். தென்கொரிய அதிபர் யூன் சோக் யோல் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார். இம்மாத தொடக்கத்தில் சர்ச்சைக்குரிய ராணுவ சட்டத்தை அறிவித்ததை தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் வலுத்தன. எதிர்வரும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு குவாச்சானில் உள்ள ஊழல் விசாரணை அலுவலகத்தில் யூன் விசாரிக்கப்பட உள்ளார். சட்டத்துறையின் செயலாக்க தரப்பினர் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணையை மேற்கொள்வர். இதற்கு முன் ஒருமுறை விசாரணைக்கு அழைக்கப்பட்டு வர தவறிய யூன் 2ஆம் முறையாக அழைக்கப்பட்டுள்ளார். அதிபர் அலுவலகத்துக்கும் யூனின் அதிகாரப்பூர்வ வசிப்பிடத்துக்கும் கடிதம் வாயிலாக அந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி அவர் ராணுவ சட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முனைந்தது தொடர்பில் விசாரணை தொடரும். அதிகார முறைகேடு, கிளர்ச்சியை ஏற்படுத்தியது உள்ளிட்ட பல குற்றங்களை யூன் எதிர்கொண்டுள்ளார். விசாரணைக்கான 2ஆம் அழைப்பை தகுந்த காரணமின்றி ஏற்க மறுத்தால் அவரை கைது செய்யும் ஆணையை நீதிமன்றம் வெளியிடும். ஜெர்மனி மாக்டபர்க்கில் கிறிஸ்துமஸ் சந்தைக்குள் வாகனத்தை செலுத்திய மருத்துவர் கைதானார். வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் கூட்டத்தில் இருந்த 2 உயிரிழந்த வேளை 68 பேர் காயமுற்றனர். சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் துல்லிய விவரத்தை போலீசார் வெளியிடாத நிலையில் குறிப்பிட்ட சந்தையில் பேரளவிலான மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக மக்கள் அதிகமானோர் ஒன்று கூடும் இடங்களில் ஒன்றாக அந்த சந்தை விளங்குகிறது. கிறிஸ்துமஸ் சந்தைகளில் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி ஜெர்மனிய உள்துறை அமைச்சர் நான்சி ஃபீசர் இதற்கு முன்னர் மக்களை அறிவுறுத்தியிருந்தார். 8 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெர்லினில் இதேபோன்ற கிறிஸ்துமஸ் சந்தையில் ட்ரக் புகுந்து அங்கிருந்தவர்களை மோதி தள்ளியதில் 12 பேர் உயிரிழந்தனர். வானுவாட்டுவில் வான் பயண சேவைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடை மீட்டுக் கொள்ளப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை 7.3 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அந்நாட்டை உலுக்கியது. அதனால் ஏற்பட்ட பேரிடர்களில் குறைந்தது 12 பேர் உயிரிழந்தனர்.
வனுவாட்டுவில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதுடன் பாட்விலாவில் கட்டடங்கள் சரிந்தன. கட்டட இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி இருப்போரை தேடி மீட்கும் பணி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டன. நிலநடுக்கத்தால் சுமார் 80,000 பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 சீன நாட்டவர்களும் 1 தாய்லாந்து நாட்டவரும் 1 பிரான்ஸ் நாட்டவரும் அடங்குவார்கள். நாளை முதல் அங்கு வணிக நோக்கத்துக்கான வான் பயண சேவைகள் வழக்கம் போல இயங்க தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. ஆசியான் கிண்ணத்தில் குழு நிலையில் ஹரிமாமலாயா அணியின் திறன் மிளிர்ந்தது. குழு நிலையிலான ஆட்டம் நடுக சளைக்காது களம் கண்ட அந்த அணியின் தீரத்தை அதன் தலைமை பயிற்றுனர் பாவ் மார்த்தி விசன்தே பாராட்டினார். நெடுந்தூரம் செல்லும் திறன் மலாயா வேங்கை அணிக்கு உள்ளது. ஆனாலும் அந்த கனவு இம்முறை நனவாகவில்லை என அந்த ஸ்பெயின் நாட்டு பயிற்றுனர் கவலை தெரிவித்தார். மக்களும் ரசிகர்களும் கடந்த 2 வாரங்களாக ஹரிமா மலாயா அணிக்கு வழங்கிய ஆதரவு உவப்பளிப்பதாகவும் அவர் கூறினார். வாகை சூடிய சிங்கப்பூர் அணியின் தலைமை பயிற்றுனர் சுத்தோமு ஒகுரா தமது அணியின் உயரிய ஒற்றுமை உணர்வு எதிர்த்தரப்பிடம் வந்த சவால்களை முறியடிக்க துணை நின்றதாக தெரிவித்தார். நடைபெற்ற ஆட்டத்தில் ஏ பிரிவின் இறுதி ஆட்டத்தில் 3 புள்ளிகளை பெறும் உத்வேகத்தோடு மலையக வேங்கை அணி களம் கண்டது. சிங்கப்பூருடனான ஆட்டத்தில் ரசிகர்கள் 30,000 பேருக்கும் மேற்பட்டோர் முன்னிலையில் சளைக்காத ஆட்டத்தை ஹரிமா மலாயா வெளிப்படுத்தியது. எனினும் அதன் வெற்றி கனவு ஈடேறவில்லை. அந்த தோல்வியை அடுத்து அதன் தலைமை பயிற்றுனர் பாவ் மார்த்தி விசன்தே ஆசியான் கிண்ணம் நிறைவை எட்டியதும் அணியிலிருந்து வெளியேற முடிவெடுத்துள்ளார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்டம் இந்த பருவத்தின் முதன்மை அணியாக லிவர்பூல் வலம் வந்தாலும் அதில் வெற்றி கனியை பறிப்பது குறித்து இப்போது தீர்மானிக்க முடியாது என அதன் நிர்வாகி ஆர்னே ஸ்லாட் துணித்தார். செல்சியை காட்டிலும் 15 ஆட்டங்களில் 2 புள்ளிகள் அதிகமாக பெற்று லீக்கில் தி ரெட்ஸ் முதன்மை வகிக்கிறது. ஓர் ஆட்டம் கூடுதலாக களம் கண்ட செல்சி 2ஆம் இடத்தில் உள்ளது. 6 புள்ளிகள் குறைவாக ஆர்சனல் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. 19 ஆட்டத்திற்கு பின்னர் வெற்றி குறித்து முடிவு செய்ய வியலும் என அவர் கோடி காட்டினார். எல்லா அணிகளும் திறமையான ஆட்டபாணியை வெளிப்படுத்தவும் வாய்ப்புள்ளது. இந்த பருவ தொடக்கத்தில் அதிகமான சிவப்பு அட்டைகளை ஆர்சனல் பெற்றதால் அதன் புள்ளிகள் குறைந்ததை ஸ்லாட் குறிப்பிட்டார். வரும் திங்கட்கிழமை டாட்னமை லிவர்பூல் களத்தில் சந்திக்கவிருக்கிறது. மான்செஸ்டர் யுனைடெட் ஆட்டக்காரர் மேசன் மவுண்ட் மீண்டும் காயத்திற்கு இலக்கானதால் அடுத்த சில ஆட்டங்களில் அவர் களமிறங்க மாட்டார். அதனை அணி நிர்வாகி ரூபன் அமோரிம் உறுதிப்படுத்தினார். கடந்த ஆண்டு MU அணிக்கு மாறிய மவுண்ட் ஏற்கனவே சில போட்டிகளில் பங்கெடுக்கும் வாய்ப்புகளை தவறவிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த வாரம் நடைபெற்ற மான்செஸ்டர் சிட்டியுடனான போட்டியின் போது 14 நிமிடங்கள் மட்டுமே அவர் களமிறங்கினார். இதற்கு முன்னர் செல்சியில் இருந்த அந்த 25 வயது ஆட்டக்காரர் இப்பருவத்திற்கான EPL போட்டியில் 4 ஆட்டங்களில் மட்டுமே தொடக்க வரிசையில் பங்கெடுத்தார். காயம் குணமாக எத்தனை நாட்கள் எடுக்கும் என தெரியாத நிலையில் இது காற்பந்து துறையின் இயல்பு என ரூபன் அமோரிம் விளக்கினார். ஞானக்குரல் வாயு தாரணை மூலத்திற்றோன்றி முடிவிலிரு 4ஆகி கால் வெளியர் 12ஆங்கான் மூச்சை இழுக்கும் ஆற்றல் மூலாதார சக்கரத்தில் தோன்றும். பூரகரமாக அதனை உள்ளிழுக்கும் போது கட்டம் கட்டமாக 8 மாத்திரை அளவில் இழுக்க வேண்டும். காற்றை நுரையீரலில் 12 எண்ணும் வரை கும்பிக்க வேண்டும் என மூச்சை அடக்கும் திறனை உரைக்கிறார் முதுப்புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.